Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இப்பொழுது நமக்கு தெரிய வேண்டும், கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடு f(t)ஆக இருந்தால் எப்பொழுது எந்த நிபந்தனைக்கு உட்பட்டு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f(t) எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது எந்த நிபந்தனையின் அடிப்படையில் இன்டெக்ரல் 0 to infinity e power minus st f(t) dt என்பது கன்வர்ஜ் ஆகும். அதனால் அது எக்ஸிஸ்ட் என்று நாம் சொல்லலாம். அதற்கு நமக்கு பின்வரும் தேற்றம் அதை விவரிக்கிறது. அந்த தேற்றம் sufficient condition for the existence of Laplace transform of f(t) என்பதை கொடுக்கிறது. அதாவது போதுமான நிபந்தனை existence of Laplace transform of f(t)க்கு போதுமான நிபந்தனை என்ன என்பதை கொடுக்கிறது. அதனால் Laplace transform of செயல்பாடு f(t) எக்ஸிஸ்ட் ஆவதற்கு போதுமான நிபந்தனை என்ன என்று பார்த்தால், modulus of f(t) must be less than or equal to m into e power kt for some constants capital M and k. இதுதான் அந்த நிபந்தனை. அதாவது absolute value of f(t) must be less than or equal to m into e power kt for some constants m and k. அதாவது absolute value of f(t) பவுண்டடாக இருக்க வேண்டும். இதை நாம் இவ்வாறாகவும் எழுதலாம். modulus of e power minus st into f(t) must be less than or equal to m into e to the power of k minus s into t என்பதை நிறைவு செய்யுமாறு நம்மால் கேபிட்டல் M, K என்ற கான்ஸ்டன்ட்களை கண்டுபிடிக்க முடிந்தால் அப்பொழுது Laplace transform of f(t) which is equal to integral 0 to infinity e power minus st f(t) dt will be less than or equal to m times integral 0 to infinity e to the power of k minus s into t dt என்பதாக இருக்கும். இதை எவாலுவேட் செய்தால் அது m divided by s minus k என்று கிடைக்கும். அதனால் வலதுபுறத்தில் உள்ள இன்டெக்ரல் 0 to infinity e power k minus s into dt s greater than k greater than 0 என்று இருந்தால் மட்டுமே கன்வர்ஜ் ஆகும். அதனால் s greater than k greater than 0 என்று இருந்தால் அப்பொழுது Laplace transform of f(t) which is equal to m which is less than or equal to m by s minus k என்று கிடைக்கும். அதனால் Laplace transform of f(t) equal to f of s என்பது எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால் absolute value of f(t) less than or equal to m e power kt for some constants m k என்பதுதான் sufficient condition for existence of Laplace transform of function f(t). இது necessary condition, அவசியமான கண்டிஷன் அல்ல, இது போதுமான கண்டிஷன் தான், போதுமான நிபந்தனை தான். மற்றும் f(t) என்பது பீஸ்வைஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக 0 infinity என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் f(t) என்பது ஃபைனைட் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டிஸ் கொண்டிருக்கலாம். அதாவது ஃபங்க்ஷன் f(t) approaches finite limits as t approaches either end point from the interior of the interval where f(t) is continuous. இந்த பண்பையும் இந்த ஃபங்க்ஷன் f(t) பெற்றிருக்க வேண்டும். இதுவும் ஒரு போதுமான நிபந்தனை. அதாவது f(t) என்பது பீஸ்வைஸ் கண்டினியூஸ் ஆன் தி இன்டர்வல் 0 to infinity என்பதும் modulus of f(t) is less than or equal to m e power kt for some constants m and k என்பதும் sufficient conditions for existence of Laplace transform of function f(t). குறிப்பிட்டது போல இந்த நிபந்தனை
போதுமான நிபந்தனை, அவசியமான நிபந்தனை அல்ல. உதாரணமாக செயல்பாடுகள் cos ஹைப்பர்பாலிக் t, t பவர் n என்பவற்றை எடுத்துக்கொண்டால் அவை bounded in absolute value for all t greater than 0. ஏனெனில் cos hyperbolic t is less than e power t and t power n என்ற செயல்பாடு less than n factorial into e to the power of t for n is equal to 0, 1, 2, 3 etc. என்பதாக இருக்கிறது. எனவே இந்த cos hyperbolic t, t power n என்ற செயல்பாடுகள் அந்த சஃபிஷியன்ட் கண்டிஷனை நிறைவு செய்கின்றன. எனவே Laplace transform of cos hyperbolic t will exist and Laplace transform of t power n exists என்பது இங்கிருந்து தெரிகிறது. அதேபோல் செயல்பாடுகள் sin t cos t என்பதாக கொடுக்கப்பட்டால் அவையும் bounded in absolute value for every t greater than or equal to 0. அதனால் இந்த செயல்பாடுகள் sin t cos t என்பவைக்கும் Laplace transform exist ஆகும். இந்த செயல்பாடுகள் sufficient condition for existence of Laplace transform-ஐ நிறைவு செய்கின்றன. ஆனால் e power t square என்ற செயல்பாடை எடுத்துக்கொண்டால் modulus of e power t square less than m into e power k t for some constants m k என்பதை எல்லா t மதிப்புகளுக்கும் நிறைவு செய்யுமாறு கிடைக்காது. ஏனெனில் limit t tending to infinity of e power t square by e power k t is equal to limit t tending to infinity of e power t square minus k t. அது t tends to infinity பொழுது இன்ஃபினிட்டியாக இருக்கும் no matter what the value of this k is. அதனால் நம்மால் modulus of e power t square less than m e power k t for some constants m k என்பதை நிச்சயமாக நிறைவு செய்ய முடியாது. முன்பே குறிப்பிட்டுள்ளது போல நிபந்தனைகள் போதுமானவை ஆனால் அவசியமானவை அல்ல. அதாவது சில செயல்பாடுகள் அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் இருக்கலாம், ஆனாலும் அந்த செயல்பாடுகளின் Laplace transform exist ஆகும். அதனால்தான் நான் நிபந்தனைகளை போதுமானவை அவசியமானவை அல்ல என்று கூறுகிறோம். உதாரணமாக f of t equal to 1 by root t என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த செயல்பாடு t equal to 0 என்பதில் இன்ஃபினிட்டி ஆகிறது. ஆனால் Laplace transform of 1 by root t அதாவது Laplace transform of t power minus half exist ஆகிறது. எப்படி என்று பார்க்கலாம். Laplace transform of t power minus half is equal to integral 0 to infinity t power minus half into e power minus st dt. இப்பொழுது st equal to x என்று எடுத்துக்கொண்டால் s dt equal to dx என்று கிடைக்கும். அதனால் நம்மால் இந்த இன்டெக்ரலை integral 0 to infinity t power minus half is x by s to the power of minus half e power minus st என்பதை e power minus x dt is dx by s என்று மாற்றி எழுத முடியும். That is equal to 1 by root s into integral 0 to infinity e power minus x into x power minus half integrated with respect to x என்று கிடைக்கிறது. இந்த இன்டெக்ரல் gamma half என்ற gamma ஃபங்க்ஷன் evaluated at half ஐ குறிக்கிறது. எனவே இது 1 by root s into gamma of half. ஆனால் gamma of half என்பது root pi என்ற மதிப்பை பெற்றிருக்கிறது. எனவே Laplace transform of t power minus half is equal to root pi by root s, அதாவது root of pi by s for s greater than 0 என்று கிடைக்கிறது. இதிலிருந்து Laplace transform of t power minus half exists and it is given by Laplace transform of t power minus half is equal to root of pi by s provided s is greater than 0 என்பது தெரிகிறது. இந்த உதாரணத்திலிருந்து நாம் புரிந்து கொண்டது என்ன என்றால் f of t equal to t power minus half என்ற செயல்பாடு
நிபந்தனையை நிறைவேற்றவில்லை. ஆனால் Laplace transform of t power minus half exists and அது root of pi by s provided s greater than 0 என்பதாக கிடைக்கிறது. அதனால் இந்த நிபந்தனைகள் போதுமானவைதான், ஆனால் அவசியமானவை அல்ல. Laplace transform of செயல்பாடு f of t exist ஆவதற்கு என்பதைத்தான் இந்த உதாரணம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. அதே போல் f of t equal to t power minus 1 by 4 என்று எடுத்துக்கொண்டால் இந்த செயல்பாடு for every t mod f of t less than or equal to m e power kt for some constants m k என்ற நிபந்தனையை நிறைவு செய்யவில்லை. ஏனெனில் mod f of t is mod t power minus 1 by 4 which is modulus of 1 by t power 1 by 4 which goes to infinity as t tends to 0. ஆனால் Laplace transform of t power minus 1 by 4 exists என்பதை போன உதாரணத்தில் நாம் காண்பித்தது போல் காண்பிக்க முடியும். நீங்களே முயற்சி செய்து பாருங்கள். அடுத்ததாக Laplace transform of f of t equal to integral 0 to infinity e power minus st f of t dt is less than or equal to m into integral 0 to infinity e power minus of s minus k into d dt which is equal to m by s minus k என்று காண்பித்தோம். இது எதை குறிக்கிறது? இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இதிலிருந்து லிமிட் s tending to infinity of f of s, ஏனெனில் Laplace transform of f of t என்பது f of s. இப்பொழுது நாம் லிமிட் s tending to infinity of f of s என்று கண்டுபிடித்தால் அது லிமிட் s tending to infinity of m by s minus k என்பதாக கிடைக்கும். அதனால் லிமிட் s tending to infinity f of s என்ன என்று பார்த்தால் லிமிட் s tending to infinity f of s is less than or equal to லிமிட் s tending to infinity of m by s minus k என்பதாக கிடைக்கும். ஆனால் லிமிட் s tending to infinity of m by s minus k is 0. அதனால் லிமிட் s tending to infinity of capital F of s is equal to 0. எனவே Laplace transform of f of t is less than or equal to m times integral 0 to infinity e power minus of s minus k into t ds என்பதாக நிறைவேற்றப்பட்டால் அது limit s tending to infinity of f of s is equal to 0 என்பதை குறிக்கிறது. மேலும் Laplace transform of f of t less than or equal to m by s minus k என்றால் f of s tends to 0 as s tends to infinity என்ற நிபந்தனை f of s என்ற செயல்பாட்டால் நிறைவேற்றப்பட்டால் f of s என்ற செயல்பாடு சாதாரண செயல்பாடு f of t என்பதின் Laplace transform ஆக இருக்க முடியாது என்பது தெரிகிறது. மறுபடியும் இதை விளக்கலாம். Laplace transform of f of t is less than or equal to m by s minus k என்பது மேலும் எதை குறிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். இது f of s என்ற செயல்பாட்டால் இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்படாவிட்டால் f of s என்ற செயல்பாடு ஒரு சாதாரண செயல்பாடு f of t என்பதின் Laplace transform ஆக இருக்க முடியாது என்பதைத்தான் நமக்கு குறிக்கிறது. முதலாவதாக Laplace transform of f of t less than or equal to m by s minus k என்பது எதை குறிக்கிறது என்று பார்த்தோம். அது limit s tending to infinity of f of s is equal to 0 என்பதை குறிக்கிறது. அடுத்ததாக Laplace transform of f of t less than or equal to m by s minus k என்பது எதை குறிக்கிறது என்று பார்த்தால் f of s tends to 0 as s tends to infinity என்ற நிபந்தனை, இதைத்தான் முதலில் நாம் கூறினோம். அந்த நிபந்தனை எதை குறிக்கிறது? f of s என்ற செயல்பாட்டால் இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்படாவிட்டால்
அந்த f of s என்ற செயல்பாடு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t என்பதாக நிச்சயமாக இருக்க முடியாது என்பதைத்தான் குறிக்கிறது. எனவே f of t என்பது in absolute value bounded by m e power kt for some numbers m k என்பது நமக்கு எந்த ஒரு f of s என்ற செயல்பாட்டிற்கு நமக்கு Laplace transform of f of t exist ஆகும் என்பது புலப்படுகிறது. இப்பொழுது உதாரணமாக f of s ஐ s square minus 1 by s square plus 1 என்ற செயல்பாடாக எடுத்துக்கொள்வோம். இது லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி ஆஃப் s square minus 1 by s square plus 1 equal to 0 என்ற நிபந்தனையை நிறைவு செய்யவில்லை. ஏனெனில் limit extending to infinity of s square minus 1 by s square plus 1 is equal to limit extending to infinity of 1 minus 1 by s square by 1 plus 1 by s square அது 1 என்று வருகிறது. It is not equal to 0. I mean f of s cannot be the Laplace transform of an ordinary function f of t. அது ஒரு ஃபங்க்ஷன் f of t என்பது ஜெனரலைஸ்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும் என்பதை நாம் பின்னால் விவரித்து கூறுவோம். இப்போதைக்கு இந்த கண்டிஷன் எதை குறிக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளலாம். மேலும் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நிறைவு செய்யும் சில பண்புகளையும் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சில செயல்பாடுகளையும் நாம் புரிந்து கொள்ளலாம், கண்டுபிடிக்கலாம். f1 of t, f2 of t என்று நமக்கு இரண்டு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. Laplace transform of f1 of t, f1 of s என்றும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் Laplace transform of f2 of t என்பது f2 of s என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் Laplace transform of c1 f1 plus c2 f2 is equal to c1 into Laplace transform of f1 of t plus c2 into Laplace transform of f2 of t என்பதாக இருக்கும். இதில் c1 c2 என்பவை arbitrary constants. அதாவது Laplace transform of c1 f1 plus c2 f2 என்பது c1 into f1 of s plus c2 into f2 of s என்பதாக இருக்கும். இதை linearity property of Laplace transforms என்று குறிப்பிடுவோம். இதை நாம் இப்பொழுது நிரூபணம் செய்யலாம். அதனால் Laplace transform of c1 f1 of t plus c2 f2 of t என்பதை எடுத்துக்கொள்ளலாம். டெஃபனேஷனை உபயோகித்தால் அது integral 0 to infinity e power minus st into c1 f1 of t plus c2 f2 of t integrated with respect to t என்பதாகும். இதை நாம் integral 0 to infinity c1 into f1 of t into e power minus st dt plus c2 into integral f2 of t e power minus st dt என்று எழுதலாம். இதில் c1 என்பது கான்ஸ்டன்ட். அதை வெளியில் எடுத்தால் நமக்கு integral 0 to infinity f1 of t e power minus st dt என்று வருகிறது. அதுதான் Laplace transform of f1 of t. அதேபோல் இங்கு c2ஐ வெளியில் எடுத்தால் அது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். நமக்கு c2 into integral 0 to infinity f2 of t e power minus st dt என்று வருகிறது. அதுதான் Laplace transform of f2 of t. எனவே நமக்கு Laplace transform of c1 f1 plus c2 f2 is equal to c1 f1 of s plus c2 f2 of s என்று கிடைக்கிறது. அதனால் Laplace transform linearity ப்ராப்பர்ட்டியை நிறைவு செய்கிறது என்று இங்கு நிரூபணம் செய்திருக்கிறோம். இதிலிருந்தும் நமக்கு தெரிகிறது there is a one-to-one correspondence between f of t and its Laplace transform f of s. உதாரணம் ஒன்றை பார்க்கலாம். இந்த linearity ப்ராப்பர்ட்டி நிறைவு செய்கிறது என்பதை உதாரணங்கள் மூலமும் புரிந்து கொள்ளலாம். f of t என்பதை c1 e power at plus c2 e power minus at என்று எடுத்துக்கொள்ளலாம். இதில் f1 of t என்பது e power at, f2 of t என்பது e power minus at. Laplace transform of c1
f1 plus c2 f2 is equal to c1 into Laplace transform of f1 plus c2 into Laplace transform of f2. இப்பொழுதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி நிறைவு செய்கிறது என்று பார்த்தோம். அதை உபயோகித்து எழுதியிருக்கிறோம். நமக்கு தெரியும் Laplace transform of e power at is 1 by s minus a provided s greater than a, and Laplace transform of e power minus at is equal to 1 by s minus of minus a, அதாவது 1 by s plus a for s greater than minus a என்று. அதனால் இதை உபயோகித்து இங்கு Laplace transform of e power at என்பதற்கு 1 by s minus a என்றும், Laplace transform of e power minus at என்பதை 1 by s plus a என்றும் சப்ஸ்டிடியூட் செய்யலாம். அதனால் Laplace transform of c1 e power at plus c2 e power minus at என்பது c1 by s minus a plus c2 by s plus a என்பதாக நமக்கு கிடைத்தது. இது லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை கொண்டு நம்மால் கண்டுபிடிக்க முடிந்தது. அடுத்ததாக Laplace transform of sin hyperbolic at என்ன என்று கண்டுபிடிக்க சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் டெஃபினேஷனை உபயோகித்தும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் sin hyperbolic at என்பதை e power at minus e power minus at by 2 என்று எழுதலாம். இதிலிருந்து நமக்கு தெரிகிறது லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் Laplace transformஐ உபயோகித்தால் நம்மால் Laplace transform of sin hyperbolic at கண்டுபிடித்து விட முடியும் என்பது. அதனால் நாம் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை உபயோகிக்கலாம். அதனால் நமக்கு half of Laplace transform of e power at minus Laplace transform of e power minus at என்று கிடைக்கும். இப்பொழுது Laplace transform of e power at equal to 1 by s minus a என்றும், Laplace transform of e power minus at is 1 by s plus a என்றும் எழுதலாம். ஏனெனில் இதை நாம் முன்பே கண்டுபிடித்து விட்டோம். அதை உபயோகித்து அவற்றிற்கான Laplace transformஐ இங்கு சப்ஸ்டிடியூட் செய்திருக்கிறோம். இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு a by s square minus a square for s greater than mod a greater than or equal to 0 என்பது கிடைக்கிறது. அதாவது Laplace transform of sin hyperbolic at is a function capital F of s that is equal to a by s square minus a square for s greater than mod a greater than or equal to 0 என்பதாக நமக்கு கிடைக்கிறது. அதேபோல் Laplace transform of cos hyperbolic at என்பதையும் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி உபயோகித்து கண்டுபிடிக்கலாம். அது Laplace transform of e power at plus e power minus at by 2 that is equal to half of Laplace transform of e power at plus Laplace transform of e power minus at. அது half of 1 by s minus a plus 1 by s plus a. இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு s by s square minus a square for s greater than mod a greater than or equal to 0 என்பதாக கிடைக்கிறது. எப்பொழுது நாம் Laplace transform of f of t கண்டுபிடித்தாலும் கேபிட்டல் F of s வந்தவுடன் s-இன் மேல் உள்ள நிபந்தனையை நிச்சயமாக எழுத வேண்டும். அவ்வாறாகத்தான் நாம் இங்கே s-இன் மேல் உள்ள நிபந்தனையை விவரித்திருக்கிறோம். Because s must be positive and sin hyperbolic at cos hyperbolic at என்பதில் a may be positive or negative, convergence of the integral உறுதியாக வேண்டும் என்றால் s a இடையே உள்ள உறவு s greater than mod a greater than or equal to 0 என்பதாக இருக்க வேண்டும். எனவே அந்த நிபந்தனையை நிச்சயமாக நாம் f of s கண்டுபிடித்தவுடன் இங்கு எழுத வேண்டும். Laplace transform of f of t equal to f of s என்றால் Laplace inverse of f of s is equal to f of t என்று பார்த்தோம். எனவே inverse Laplace transform of f of s கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் அந்த செயல்பாட்டை நாம் Laplace transform of known functions of t இன் தொகையாக எழுத முடிகிறதா என்று பார்க்க வேண்டும். ஒரு உதாரணத்தின் மூலம் இதை புரிந்து கொள்ளலாம்.
நமக்கு எஃப் ஆஃப் எஸ் என்பது 4s + 10/s² + 6x + 8 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய லெப்லாஸ் இன்வர்ஸ் கண்டுபிடி என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த எஃப் ஆஃப் எஸ்ஸை எடுத்துக்கொண்டு நாம் சிம்பிளிஃபை செய்து பார்க்கலாம். இதுவரை நமக்கு தெரிந்ததிலிருந்து Laplace transform of e power at is 1/s minus a என்பதுதான். அதனால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ஸை எப்படியாவது a by some s plus a plus b by s plus b என்பதாக எழுத முடிந்தால் அப்பொழுது எளிதாக லெப்லாஸ் இன்வர்ஸை கண்டுபிடித்து விட முடியும். எனவே பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் மெத்தடை உபயோகித்து 4s + 10/s² + 6x + 8 என்பதை நாம் 4s + 10/s + 4 × s + 2 என்று எழுதி அதை a/s + 4 + b/s + 2 என்று எழுதி கொள்ளலாம். இப்பொழுது 4s + 10 is equal to a × s + 2 + b × s + 4. எனவே coefficient of s on both sides equate செய்தால் அது 4 is equal to a plus b என்றும் constant term ஐ equate செய்தால் 10 is equal to 2a plus 4b என்றும் கொடுக்கும். இந்த இரு சமன்பாடுகளிலிருந்தும் a, b என்பவற்றின் மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அது b equal to 1, a equal to 3 என்று கொடுக்கிறது. எனவே 4s + 10/s + 4 × s + 2 என்பதை a/s + 4 + b/s + 2 என்று எழுத முடிகிறது. இதில் a என்பது 3, b என்பது 1 என்று கிடைத்திருக்கிறது. எனவே 4s + 10/s² + 6x + 8 is equal to 3/s + 4 + 1/s + 2. நமக்கு தெரியும் Laplace transform of e power at is 1/s minus a for s greater than a என்று. எனவே Laplace inverse of 1/s minus a is equal to e power at. இந்த அமைப்பில் தான் இந்த இரண்டு டேர்ம்களும் இருக்கின்றன. 3/s + 4 என்பதை நாம் 3/s minus of -4 என்று எழுதலாம். அதனால் a என்பது -4 என்பதாக இங்கு கிடைக்கும். அதேபோல் 1/s + 2 என்பதை 1/s minus of -2 என்று எழுதலாம். அதனால் இந்த டேர்மில் a என்பது -2 என்பதாக இருக்கும். எனவே Laplace inverse of 4s + 10/s² + 6x + 8 என்பது Laplace inverse of 3/s + 4 plus Laplace inverse of 1/s Laplace inverse of 1/s + 2 என்பதாக கிடைக்கும். எப்படி லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் உபயோகப்படுத்தி தான் நாம் இந்த ஸ்டெப்பை எழுதியிருக்கிறோம். அதாவது லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/s minus of -4 plus லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/s minus of -2 என்று எழுதியிருக்கிறோம். அதனால் இதை 3e power -4t plus e power -2t என்று எழுதலாம். அதனால் நமக்கு Laplace inverse of 4s + 10/s² + 6x + 8 is equal to 3e power -4t plus e power -2t என்று கிடைத்துவிட்டது. அதாவது Laplace inverse of a function of s என்ன என்பதை நம்மால் கண்டுபிடித்து விட முடிந்தது. எப்படி? f of s என்பதை ஒரு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் முறையை கொண்டு a by some s plus a plus b by some s plus b என்று எழுத முடிந்தது. அதனால் நம்மால் Laplace inverse of capital F of s என்ன என்பதை கண்டுபிடிக்க முடிந்தது.